ஓய்வு ஞாயிறு அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். பொறுப்புணர்ந்து பணியை செய்பவர்கள் 100க்கு 10 பேர் இருப்பதால் மட்டுமே இங்கு மொத்த நிகழ்வுகளும் மிக சரியாக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, உங்கள் உள்ளம் கையை இதயத்தருகே வைத்து நாம் செய்யும் பணியை மிக சிறப்பாக செய்து முடித்து விடுகின்றோமா என எண்ணி பாருங்கள். எதற்காக நாம் பணி அமர்த்தப்படுகிறோம், அதன் நோக்கம் என்ன, அந்த பணியை எப்படி நாம் செய்து முடிக்க வேண்டும், அந்த பணியால் பிறருக்கு என்ன நலம் கிடைக்க வேண்டும், அதனால் அவர்கள் வாழ்வில் எப்படி மாற்றங்கள் ஏற வேண்டும், இது அனைத்தும் நீங்கள் செய்து முடித்து விட்டீர்களா என உங்கள் உள்ளங்கையை எடுத்து இதயத்தில் வைத்து உங்களையே நீங்கள் பரிசோதித்து கொள்ளுங்கள். 100ல் 10 பேர் கடமை தவறாத தன் பணியை மெல்ல சிறப்பாக செப்பனே செய்து கொண்டிருப்பதால் அதோடு இணைந்து நாம் நம் கடமையை மறந்துவிட்டு நமக்கு மட்டும் எல்லாம் கிடைத்தால் போதுமென நினைத்து 10ஓடு 11ஆக நம்மை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம், பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இது அனைத்தும் சிறுமையில்தான் முடியும். என் உறவுகளே, ஒரு பணியில் நாம் எதற்கு அமர்த்தப்படுகின்றோம், அந்த பணியை ஏன் தள்ளி போடுகின்றோம், அந்த பணியை ஏன் முடிக்க நம்மால் முடியவில்லை என அலட்சிய போக்கை தவிர்த்துவிட்டு பணியை மிக சரியாக செய்து முடிக்க மீதமுள்ள 90 பேரும் முயற்சித்து விட்டால் இங்கு எந்த பணியும் தோய்வோடு இருக்காது, மிக நலத்தோடு அனைத்தும் மிக சிறப்பாக முடியும். எதற்கெடுத்தாலும் நாளை வா, நாளை மறுதினம் வா, 7 நாட்களுக்கு பின்பு வா, 1 மாதத்திற்கு பிறகு வா, 2 மாதங்கள் ஆகும், 1 வருடம் கூட ஆகும், 6 மாதங்கள் கூட ஆகும் என தள்ளி 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 போடும் மனப்பக்குவத்தில் இன்று பணியில் இருப்பவர்கள் நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை சரி செய்து கொள்ள நாம் தான் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் எந்த பணியில் அமர்த்துகிறோம், அந்த பணியை செப்பனே செய்து முடித்து தோய்வில்லாத உழைப்பை செலுத்தி நாட்டின் உயர்வுக்கு நாம் துணை இருப்போம்.